ஹாய் வெல்கம் பேக். இன்னைக்கு காலையில வந்து இந்த ரோட்டு கடை தண்ணி சட்னி, அதுவும் தோசையும் வந்து சுண்டல் தோசையும் வந்து பண்ணிட்டு, மதியத்துக்கு வந்து ரசம், கொள்ளு தொக்கு. இந்த ரெசிபி தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரோட்டு கடை தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுட்டு, அதில ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் 2ம் ஒண்ணா போட்டுட்டிங்கன்னா, பச்சை மிளகாய் அவ்வளவா வந்து எண்ணெயில வதக்க முடியாது. எண்ணெயில வதங்குனா தான் டேஸ்ட் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்குனதுக்கப்புறம் ஒரு 4, 5 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து கருகிரக்கூடாது. அப்ப தான் அந்த ஸ்மெல் அப்படியே சட்னியில இருக்கும். இப்போ அப்படியே ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜார்ல வந்து மாத்திக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 கை அளவுக்கு வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டுக்கல்ல ஸ்மெல் தான் இருக்கும். அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இருக்கவே இருக்காது. அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 2, 3 வரமிளகாய் வந்து நல்லா உடைச்சு போட்டுக்கோங்க. அது வரமிளகாய் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் கருகுற மாரி இருக்கணும். அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். உளுந்து, கடலப்பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் ஜீரகமும் சேர்ப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி, அதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட தேவையில்லை. ஒருத்தர் கொதிக்க விடுவாங்க. எனக்கு கொதிக்க விட்டால் அந்த டேஸ்ட் பிடிக்கல. அதனால் வந்து தண்ணி தேவையான அளவு வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இதை விட இன்னும் தண்ணியும் ஊற்றலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கான் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு 3, 4 பேருங்கிறனால இவ்வளோ அரைச்சி பண்ணியிருக்கேன். இது வந்து சுண்டலும், ராகியும் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து ப்ரவுன் ரைஸ் அந்த மாதிரி போட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்து நான் தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா இதில் இட்லி ஊற்றினாலும் சூப்பராக வரும். நான் தோசை மட்டும் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் மேலே வந்து பிரண்டை பொடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து தோசை மட்டும் ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுண்டல் போட்டது வந்து சூப்பராக வரும் தோசை. இப்போ பொடி வந்து தூவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு சைடாகவும் எடுத்துக்கலாம், இல்லை திருப்பி போட்டு எடுக்கிறதுனால வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இதை வந்து ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது என்னன்னு தெரியல, நான் 2, 3 டைம் பண்ணியிருக்கேன். அது சுண்டல் போட்டால் மட்டும் தோசை வந்து எப்படி பண்ணாலும் அடி பிடிக்காமல் வரும். இதே இதில் வந்து ப்ரௌன் ரைஸ், சுண்டல், அப்புறம் வந்து ராகி இதெல்லாம் சேர்த்து இது அப்படி இந்த மாவு அப்படியே இட்லி ஊற்றினீங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக கலர் மட்டும்தான் வித்தியாசமாக வரும். இப்போ மதியத்துக்கு வந்து கொள்ளு தொக்கு வந்து பண்ணிக்கலாம். கொள்ளு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு குக்கரில் 2, 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் வந்து வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், ஒரு 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேவருக்காக 2, 3 பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் இஷ்டம் தான். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குங்கிறக்காக போட்டிருக்கேன். கறிவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. அரைக்கிறது தானே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பிடிக்கணும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு, பூண்டு பல்லை வந்து ஒரு 7, 8 பல் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்குறோம்ல கொள்ளு, அதை கொட்டிட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வச்சு ரசம் நார்மலாக வைப்போம்ல, அதில் சேர்த்து ரசம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரசம் வச்சுக்கோங்க. மறுநாள் வச்சுருப்பீங்க அப்படின்னா அதை வச்சிங்கன்னா கெட்டுரும். அந்த தண்ணியை வச்சு ரசம் வச்சுட்டு தொக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு வந்து சோள பணியாரம், எவ்வளோ அரிசி போடுறோனோ அந்தளவுக்கு வந்து சோளம் ஈக்குவலாக போட்டு அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த சோள பணியாரத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் நல்லா சூப்பராக வெள்ளை வெள்ளையர்னு வரும். ஆனால் இந்த சட்னி வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குது. சோள பணியாரமும் முட்டைக்கோஸ் சாம்பாரும். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.